வாங்க சார். ஓகே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன கஜேந்திரன் இது? யார் இவங்கெல்லாம்? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க? அது வந்து வனஜாம்மா, ஆ? அகிலா மேடம் இவங்க 2 பேரையும் வாங்க வாங்க வாங்க. என்ன இவங்கள உள்ள வான்னு கூப்பிடுறா? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. யார் இவங்க? இவங்கள எதுக்கு இப்ப வர வச்சிருக்கா? வனஜா, எனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வரப்போறதா சொல்லியிருந்தேன்ல, இவங்கதான். என்னது? இதுங்க முக்கியமான கெஸ்டா? ராசாத்தி, திருக்கழுக்குன்றம் கவுன்சிலர் சேர்மேன். சேர்மனா? இவளா? பக்கத்துல இருக்கிறது ராசாத்தியோட ஹஸ்பண்ட் இனியன். வணக்கம். வணக்கம். ராசாத்தி, இனியன், இவர்தான் என் வீட்டுக்காரர். வணக்கம் வணக்கம் சார். இவன் ஆதி, என்னோட மூத்த மகன். வணக்கம். பக்கத்துல இருக்கிற பார்வதியை உங்களுக்கு தான் தெரியுமே. ம், அது என் 2வது மகன் அருண். வணக்கம். வணக்கம். பக்கத்துல இருக்கிறது என் 2வது மருமக ஐஸ்வர்யா. வணக்கம். 2வது மருமக ஐஸ்வர்யான்னு அழுத்தி சொன்ன அகிலா மேடம் பார்வதிய மருமகன்னு சொல்லவே இல்லையே. ஆம், இவங்க ஐஸ்வர்யாவோட அம்மா. வணக்கம். ராசாத்திய பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் சொல்லணும். ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் பொழைச்சி நான் இப்போ உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ராசாத்தி தான். இந்த நல்ல காரியத்தை செஞ்சது இவதானா? ஓளம் மண்டையும் பாரு. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து 3 உயிரை காப்பாத்துனது இவங்க 2 பேரும் தான். உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன மேடம் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உயிரை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ராசாத்தி. நீங்க 3 பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்றதுல தப்பே இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை பார்வதி என் உயிரை காப்பாத்திருக்கா. இன்னைக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க. உயிரை காப்பாத்துனது யாருன்னே முகம் தெரியாம அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம போச்சேன்னு என் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அந்த உறுத்தல் இல்ல. அதுக்கு காரணம் பார்வதி தான். பார்வதி மட்டும் உங்களை கூட்டிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தா உங்களை பத்தி எனக்கு தெரியாமலேயே போயிருந்திருக்கும். வாழ்நாள் முழுக்க நானும் அந்த மன உறுத்தலோடயே இருந்திருப்பேன். இப்போ என் மன உறுத்தல் எல்லாம் போய் என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ பார்வதி.
உங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆ, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. டின்னர் அப்போ மீட் பண்ணலாம். சரிங்க மேடம். சரிங்க. கஜேந்திரன், சொல்லுங்க மேடம். நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஆ, இவங்க தங்கறதுக்கான இடத்தை அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரி. சரிங்கம்மா. என் கூட வாங்க, நீங்க தங்கறதுக்கான இடத்தை காட்டுறேன். வாங்க. இது வேறயா? இங்கேயே ஃபோன் பேசிடலாமா? இல்லை வேண்டாம், யாராவது பார்த்த பிரச்சனை ஆகிடும். இப்போ எதுக்கு இவன் கால் பண்றான்? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? என்ன சிவா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம், முக்கியமான விஷயம். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? இந்த அகிலாண்டேஸ்வரியும் மரகதலிங்கத்தை காப்பாத்தின பொண்ணு பேரு ராசாத்தி. திருக்கழுகுன்றம் சேர்மனா இருக்கா. அந்த பொண்ணு அவ புருஷனும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்ற சிவா? அவங்க எதுக்காக அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க? அகிலாண்டேஸ்வரி தான் அவங்க 2 பேரையும் டின்னருக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அகிலாண்டேஸ்வரியோட கெஸ்டா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, எதுக்கும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. நான் தேவைப்பட்ட உனக்கு கால் பண்றேன். ஓகே. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். பாய். ராசாத்தி அங்க வந்துட்டாளா? இதை நம்ம வனஜா ஆண்டி கிட்ட சொல்லியே ஆகணும். இருக்கிறவங்கள பத்தாதுன்னு போறவங்களை கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்துனாங்கன்னு வீட்டுல உட்கார வச்சுக்கிறான். இதுங்களெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இது ஒண்ணு. ஓ, ரிவால்வர் ரீட்டா. எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னா இப்ப எதுக்கு போன் பண்றா? சொல்லு நந்தினி, எப்படி இருக்க? அகிலாண்டேஸ்வரிக்கு முடிவு கட்டணுங்கிற வெறி கொஞ்சம் கூட குறையாம அப்படியேதான் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் கரெக்ட் தானே நந்தினி. ஆனா என்ன பண்றது, அகிலாவுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கே. நாம எப்படியாவது அவளை அழிக்கணும்னு நினைச்சு பண்ற எல்லா பிளானும் நமக்கு எதிராக தானே வந்து முடியுது. அவ நல்லா தானே இருக்கா. இப்ப கூட பாரு, கார் ஆக்சிடென்ட்ல ஒரேடியா போய் சேர வேண்டியது, அதுல இருந்து தப்பிச்சிட்டாலே. எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வருமோ தெரியல. அந்த கார் ஆக்சிடென்ட் தானா நடந்தது இல்ல, நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அப்படியா? அகிலா காருக்குள்ள விஷம் கலந்த ஏர் ஃப்ரெஷ்னரை வச்சு நான் தான் சாகடிக்க பிளான் பண்ணேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த அகிலாண்டேஸ்வரியை காப்பாத்தினது அந்த ராசாத்தி. நந்தினி, நீ பிளான்லாம் நல்லா தான் போடுற, ஆனா நம்ம நேரம் தான் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ராசாத்தியும் அவ புருஷனும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வழக்கம் போல ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி உயிரை காப்பாத்திருக்காங்களே, அதனால அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே அந்த அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல அந்த பார்வதி அடைஞ்சலா இருந்துட்டு இருந்தா, இப்போ அந்த ராசாத்தியும் சேர்ந்துட்டான். நம்மளால அந்த அகிலாண்டேஸ்வரியை நம்மளால எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்றது, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்படியே அவளை காப்பாத்துற கும்பல் சேர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அழிக்கிறதுக்கு நாம என்ன தனியா கும்பலா சேர்க்க முடியும்? இரு, முதல்ல இந்த 2 டிக்கெட்டையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வழியை பாக்குறேன். சரியா சொன்னீங்க ஆண்டி. அவளை வீட்டை விட்டு முதல்ல துரத்துங்க. அப்பதான் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எவ்வளவு சீக்கிரம் அவளை துரத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்துங்க. நான் பாத்துக்கிறேன் நந்தினி. பாய். வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னா மட்டும் போன் பண்ணி பேசுவா. இவ ஒருத்தி. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஓவரா பேசிட்டு இப்ப வந்து
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் முன்னாடியும் அம்மா என்ன பாராட்டி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிலாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் நம்மள கோவில்ல சந்திக்க வச்சிருக்காரு போல இருக்கு. உங்க மூலமா எங்க ஊருக்கு நல்லது நடக்கணும்னு தான் கடவுள் நம்மள சந்திக்க வச்சிருக்காரு. அது சரி, அப்ப நாங்க 2 பேரும் எதுக்கு சந்திச்சுக்கிட்டோம்? சரியான கேள்வி பிரதர். என்னமோ தெரியல, முதல் தடவை உங்களை கோவில்ல பாக்கும் போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது நீங்க தான் தெரிஞ்சதும் எனக்கு இன்னும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் அப்படிதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்காமலே தேடி வந்து உதவி பண்ற உங்க குணம் இருக்கே, அது கடவுளோட மனசு. எனக்கு ஒரு சின்ன ஆசை சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரி நான் அக்கா அக்கான்னு கூப்பிட என் கூட பிறந்த யாருமே இல்ல. உங்களை என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு அக்கான்னு கூப்பிட்டுமா? அக்காவா? அது யார் எனக்கு ஓ, எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு ஏக்கம் இருக்கு. என் அக்கான்னு கூப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அக்கா, தங்கச்சி. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குடி. இது ஒரு அன்னக்காவடி, அது ஒரு அன்னாடங்காட்சி. ரெண்டுத்துக்கும் நல்லா தாண்டி இருக்கு பொருத்தம். பாசமழைய பொழியறீங்களா? அம்மா இது வரைக்கும் எத்தனை விஐபிஸா வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸா தான் இருக்கும். ஆனா இது அந்த மாதிரி இல்ல. இது வரைக்கும் இல்லாத மாதிரி நமக்குள்ள ஒரு சென்டிமெண்டல் பாண்டிங் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிங்கிற ஃபீலும் இருக்கு. இது இதுங்களை பார்த்தா சென்டிமெண்ட் பாண்டிங்கா? ஆமா ப்ரோ, எனக்கு கூட ஏதோ நாம ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நாங்க 2 பேரும் வந்து எங்க ஒரு கிராமத்துக்கு நல்லது பண்ண தான் வந்தோம். ஆனா வந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு உறவு கிடைச்சதுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் ஓவரா ஊதுறானே. இருங்க, மொத்த பெரிய மூட்டை கட்டுறேன். சாப்பிட உட்காந்து சட்டு புட்டுன்னு வர மாட்டான். வாசனை சும்மா அள்ளி தூக்குது அத்தை. இன்னைக்கு புல் கட்டு கட்டிட வேண்டியதான். வாய் மூடி. எப்ப பார்த்தாலும் தீனி தீனி தீனி. வாயை திறந்தா காக்கா கொத்துற அளவுக்கு தின்னு வச்சிருக்கே. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில சாப்பாடே பார்க்க மாட்டியா? வாயை திறந்த அப்படியே குத்தி வச்சாக்குறத. வந்தமா உட்காந்து சாப்பிட்டமா எல்லாமே சும்மா வெயிட் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு வரல பாரு. வாங்க உட்காருங்க. அக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பார்வதி.
என்ன எல்லாரும் நிக்கிறீங்க? உட்காருங்க. ஆ, ராசாத்தி, இனியன், என்ன அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இப்படி வாங்க. இல்ல பரவாயில்ல, இங்கே உட்காந்துக்கிறோம். நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நீங்க தான். உட்காருங்க. வாங்க, இங்க வந்து உட்காருங்க. அதான் கூப்பிடுறாங்க. போங்க நீ. வாங்க உட்காருங்க. சரி வா. பார்வதி கொடு, நான் பரிமாறுறேன். பரவாயில்லம்மா, நானே பரிமாறேன். பரவாயில்ல, கொடு. மேடம் வேண்டாம் மேடம், நீங்க போய் எனக்கு பரிமாறுறதா? என் உயிரை நீ காப்பாத்திருக்க ராசாத்தி. உனக்கு பரிமாறணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன தடுக்காத. சரிங்க மேடம். இந்தாங்க. நீங்க உட்காருங்கம்மா, மத்தவங்களுக்கு நான் பரிமாறுறேன். சரி, இந்தா. பார்வதி, சொல்லுங்க, என்ன வேணும்? ஒன்னும் வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்க மட்டும்தான் சாப்பிடல. ஆதி சார் பக்கத்துல இடம் இருக்கு, வாங்க சாப்பிடலாம். அது என்ன தயங்குறீங்க? வந்து உட்காருங்க, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இல்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு உட்காராச்சு சோறு போட்டா ரொம்ப திமிரா போச்சு. வாங்க, வந்து வாங்க உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிடுங்க பார்வதி. ராசாத்தி சொல்றால பார்வதி, உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா, அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடு. பார்வதியை எனக்கு சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட வச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் ராசாத்தி. என்ன ராசாத்தி, இனியன், சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததா? விருந்து ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். சாப்பிட்ட ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப டேஸ்டா இருந்தது. அது அந்த நலபாகம்னு சொல்லுவாங்களே, அது இப்படிதான் இருக்கும் போல. ஆமா மேடம், இப்படி ஒரு டேஸ்ட் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. இதுலயும் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. ஓ, ஐயோ, சோத்துக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சா இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம். எல்லா புகழுமே எங்க பார்வதி அன்னைக்கு தான். சும்மா இருங்க சின்னையா. அருண் உண்மையை தானே சொன்னாரு பார்வதி, ஏன் தடுக்கிற? பார்வதி ரொம்ப நல்ல சமைப்பா. அவ கைப்பக்குவம் யாருக்கும் வராது.
பார்வதி, உன் கையில அப்படி என்னதான் மந்திரம் வச்சிருக்க? எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. ஐயோ, மந்திரம்லாம் எதுவும் இல்ல. நம்ம சமையல சாப்பிடுறவங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு அக்கறையோட பார்த்து பார்த்து சமைச்சா போதும். சமையல் நல்லா வரும். இதுதான் எங்க பார்வதி. அம்மா கால் பண்றாங்க. பேசுமா. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, கேக்குதா? சிக்னல் இல்ல போல, வெளியில போய் பேசு. சரி, நான் வெளியில பேசிட்டு வந்துடுறேன். பேசுமா. அம்மா, சொல்லாதி. இனியனுக்கும் ராசாத்திக்கும் இன்னும் 1 வீக் சென்னையில தான் ஒர்க் இருக்கான். அந்த 1 வீக் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண சொல்றேன். ஆனா அவங்க ஹோட்டல்ல தங்குறேன்னு சொல்றாங்க. என்ன இனியன், ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இங்க தங்க வேண்டி இருந்தாலும் நீங்க ஹோட்டல் எல்லாம் தங்க கூடாது. நம்ம வீடு இருக்கு, இங்கதான் நீங்க தங்கணும். இல்லைங்க மேடம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க ஹோட்டல்லே தங்கிக்கிறோமே. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். ராசாத்தி போன் பேசிட்டு வரட்டும், நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். சரி. ஹலோ அம்மா. அம்மா, கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுமா. சொல்லுமா. ராசாத்தி, போய் நல்லபடியா சேர்ந்தீங்கல்ல? போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முதல்ல நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. நம்ம ஊர் வேலையா சென்னையில யார பாக்கணும்னு வந்தோமோ அந்த அகிலாண்டேஸ்வரி மேடம பாத்துட்டோம். வந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. அவங்க வீட்ல எங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அங்க சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம், உன்னோட போன் வந்துச்சு. அம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. எப்படியோ ஆண்டவன் அருளால நீ போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஊருக்கு எப்ப வரீங்க திரும்பி? ஆமா, செக்ரட்டேரியத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு சீக்கிரமா வர பாருங்க. அம்மா, அண்ணி, இலக்கியா, அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரிம்மா, நான் காலையில அவங்க கிட்ட பேசிக்கிறேன். போனை வச்சிட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. சரிம்மா, வச்சிடுறேன். ஏதோ கீழே விழுந்த சத்தம் கேட்டுச்சு. அகிலா மேடம் வீட்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் வாய் பேச முடியாதவன்னு சொன்னாங்களே, இவன் எதுக்கு போனை வச்சிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? ராசாத்தி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?
என்ன மேடம் சொல்றீங்க? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற மரியாதையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. இன்னும் உனக்கு ஒரு வாரம் சென்னையில ஒர்க் இருக்கு. ஆமா மேடம், செக்ரட்டேரியத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் இங்க வேலை இருந்தாலும் நீ ஹோட்டல் எல்லாம் தங்க கூடாது. நம்ம வீட்ல தான் தங்கணும். சரிங்க மேடம், நாங்க இங்கேயே தங்குறோம். இங்கேயே தங்க போறாங்களா? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? சரி, நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. கட்டளை இட்டு போயிட்டாளா? இங்க நின்னு இதுங்க முஞ்சைய பார்க்கணும். பாடி. சரி ப்ரோ, நாங்களும் கிளம்புறோம். சரி பாய். அக்கா, நான் சொல்லி நீங்க கேட்கல. அம்மா சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாம ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அது என்னமோ தெரியல, மேடம் முகத்தை பார்த்ததும் மறு பேச்சு பேச வாயே வர மாட்டேங்குது. ஆமா, அதான் அம்மா. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, காலைல பாத்துக்கலாம். நீங்க போங்க, நாங்க வரோம். சரி வந்து. சரி வாங்க. ராசாத்தி, மாமா, எதுவும் காரணம் இல்லாம நீங்க தங்க ஒத்துக்க மாட்டேன். என்ன காரணத்துக்காக சம்மதிச்ச? என்ன காரணம்? என்ன ஆச்சு? மாமா, இந்த வீட்ல வாய் பேச முடியாத வேலைக்காரன் இருக்கான்ல, அவன் யாருக்கும் தெரியாம செல்போனை மறைச்சு வச்சிருக்கான் மாமா. எது? ஊமை செல்போன் வச்சிருக்கானா? ஆமா மாமா, நான் பார்த்தேன். அவனுக்கு எதுக்கு செல்போன்? மாமா, எனக்கு என்னமோ அந்த ஊமையின் பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு மாமா. அகிலா மேடம்க்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அது கூட யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு டவுட் இருக்கு மாமா எனக்கு. உனக்கு டவுட் வந்துருச்சுல்ல? அந்த ஊமை மேட்டர் என்னன்னு இப்பவே போய் பார்த்துடலாம். அம்மா, யார்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி, கேட்டை ஓபன் பண்ணுங்க. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? அகிலாண்டேஸ்வரி மேடமை பார்க்கணும். கேட்டை ஓபன் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கலாமா? அப்பாயின்மெண்ட்? அப்பாயின்மெண்ட் இல்லையா? அப்பாயின்மெண்ட் இல்லாம மேடத்தை பார்க்க முடியாது. திருக்கழுக்குன்றத்துல இருந்து கண்மணி வந்திருக்கான்னு சொல்லுங்க. மேடமே கேட்டு திறக்க சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட் இல்லனா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கேட் முன்னாடி காரை நிறுத்தாதீங்க. காரை கொஞ்சம் பின்னாடி எடுங்க. எங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மேடம் கிட்ட சொல்லுங்க. சொன்னா கேளுங்கம்மா. கொஞ்சம் வண்டி எடுங்கம்மா.
போங்கம்மா, தயவு செஞ்சு போங்கம்மா. சரி போறேன். வண்டி எடுங்கம்மா. இங்கதான்ப்பா, நிறுத்துப்பா, இங்கதான் நிறுத்து. வந்தாச்சுப்பா, எல்லாரும் இறங்கி வாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வீடுறா, எவ்வளவு பெரிய கேட்டு, எவ்வளவு பெரிய வீடு. அத்தாடி யோ குண்டா கதவு துறை. யார் நீங்க? எங்க போறீங்க? யாருன்னு கேக்குறியா? துறையா கதவை. யோ கதவை தெரையா, ஊர்ல இருந்து ராசாத்தி பார்க்க வந்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்க. யாரையா நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? போங்க. கதவு தரப்பா, கதவு தரேன்டா. கதவு தர. காது கேக்கலையோ? யோ நாங்க ராசாத்தி அம்மா பார்க்க வந்திருக்கையா, கதவு தரையா. யோ சொன்னா கேளுங்கயா, போங்கயா. யோ ராசாத்தி அம்மாவை நாங்க பார்த்தே ஆகணும். அதுக்கு தான் ஊர்ல இருந்து அத்தனை பேர் வந்திருக்கோம். நாங்க வந்திருக்கிறோம். கேட்ட உடைச்சு உள்ள போயிடுவோம். கேட்ட தெரையா. யோ தயவு செஞ்சு போயிருங்க, நிக்காதீங்க. நாங்க போகணுமா? கேட்ட தெரையா. இருங்கப்பா சொல்லிட்டு இருக்கோம்ல, அவ்வளவுதான். என்னையா நீ? கேட்ட தெரையா, சொன்னா கேளியா. சத்தம் போடாதீங்க, சும்மா இருங்க. பார்த்தே ஆகணும். சொன்ன கேளு. ஏங்க சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் சும்மா சொல்லுங்க. கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. ஏப்பா எல்லாம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல, அமைதியா இருங்க. நான் பேசிட்டு வரேன், இருங்க. சொல்றாருல, அமைதியா இருங்க. ஊர்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கோம். அம்மாக்கு தெரிஞ்சா என் வேலை போயிரியா. தயவு செஞ்சு சொல்ற கிளம்புங்கயா, தயவு செஞ்சு சொல்ற போங்க. அறுபாடு போங்கன்னு சொல்றாரு. என்ன தலைவர் அம்மா, என்னம்மா இது? நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்குன்னு தெரியல கண்மணி. இவ்வளவு தூரம் வந்து பார்க்க முடியாம போயிரும் போலயா. தலைவர இவ்வளவு பேரை வண்டி கட்டி கூட்டிட்டு வந்துட்டோம். எப்படி திரும்பி போறது? நம்ம இருந்து ராசாத்தி அம்மா பார்த்துட்டு தான் போகணும். மாமா, ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. உள்ள பாக்கத்தாமா, நாங்க அத்தனை பேரும் புறப்பட்டு வந்திருக்கோம். ஐயோ இருங்க, கத்தாதீங்க. அண்ணே, என்ன இவ்ளோ பேரு கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நம்ம ஊருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்க, உன்னை பாராட்ட வேண்டாமா? அதான் ஊர் மக்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு மாலை மரியாதையோட உன்னை பார்க்க வந்திருக்கம்மா. உனக்கு மரியாதை செய்யணும்ல. மா கேட்ட திறக்க சொல்லுமா. ஐயோ அண்ணே, சொன்னா கேளுங்க. நடக்க போற நல்ல காரியத்தை நீங்களே கெடுத்துறாதீங்க. இது பெரிய இடம். இத்தனை பேரெல்லாம் இங்க வரக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் திரும்பி போங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை ஆசையா பாக்குறதுக்கு நம்ம ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காலையில 4 மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நேரா வந்திருக்கோம் இங்க வண்டியை கட்டிக்கிட்டு. நீ என்னடா திருப்பி அனுப்புறியம்மா? இது உனக்கே நல்லா இருக்காமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. கேட்ட திறக்க சொல்லுமா. சொன்னா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி தம்பி அது புரியுதா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது நம்ம வீடு இல்ல. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்புறா இருந்தா பரவாயில்ல. இது சென்னை, இங்க வந்து இதெல்லாம் பண்ணா சரிப்பட்டு வராதுங்க. இல்லைங்க, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, அத பாராட்ட ஊரே வந்திருக்கோம்ல. ஏத்துக்கமா. அண்ணே கத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. அண்ணே ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்கண்ணே. தம்பி, நீ
நீயாவது சொல்லு தம்பி. சொன்னா கேளுங்க, கத்தாதீங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்களுக்காக ஊர் சனமே திரண்டு நீங்க சொல்றது புரியுதுண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்களேன் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். செக்யூரிட்டி, என்ன அங்க பிரச்சனை? வீட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் கும்பலா நிக்கிறாங்க. மேடம், ராசாத்தியை பார்க்க அவங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க மேடம். ஓ, போனை ராசாத்தி கிட்ட கொடு. சரிங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். கிளம்பி வந்துட்டோம். அதெல்லாம் சரிதான். ராசாத்தி அம்மா, மேடம் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? நான் பேசிட்டு வந்துடுறேன் மாமா. நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஹலோ ராசாத்தி, ஊர்க்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா மேடம், நீங்க பண்ண உதவிக்கு என்ன பாராட்டணும்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதான் அவங்க கிட்ட இதெல்லாம் வேண்டாம், கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப அனுப்பி வச்சிடுறேன் மேடம். உன் முயற்சி இல்லாம அவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குமா என்ன? உன் மேல இருக்கிற பிரியத்துல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எதுக்கு அவங்கள விரட்டுற? அவங்கள உள்ள வர சொல்லு. இல்ல மேடம், வெளியே கிட்டத்தட்ட 2 டிராக்டர் நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. என்ன ராசாத்தி, இத்தனை பேருக்கு என் வீட்ல இடம் இல்லையா என்ன? உள்ள வர சொல்லு. செக்யூரிட்டி கிட்ட கேட்டை ஓபன் பண்ண சொல்லு. எல்லாரையும் உள்ள வர சொல்லு. சரிங்க மேடம், தேங்க்யூ. எல்லாமே சரிதாங்க, ஆனா எங்களுக்கு மரியாதை நிலைமை அப்படி இல்ல. இங்க வேற மாமா, மேடம் எல்லாரையும் உள்ள வர சொல்லிருக்காங்க. சந்தோஷமா? வாங்கப்பா வாங்கப்பா. சரி சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்கப்பா வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. வாங்க. வாங்கம்மா, உள்ள போயிடலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க. வாப்பா வாப்பா, உள்ள போங்க. வாங்க. சைடுல வாங்க. வாங்க போங்க. ராசாத்திமா, இப்ப சந்தோஷமா அண்ணே? ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு பாராட்டாம போனா அப்படி? சரி. எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. ஏமா ஊர்காரங்க எல்லாம் ஒரு விஷயம். சரி வாங்கண்ணே, எல்லாரும் உள்ள போய் மேடம் பார்க்கலாம். ஏமா, நீங்க யாருமா? உங்களை யாரு உள்ள விட்டது? நாங்களும் இவங்க கூட தான் வந்தோம். ஏமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சும்மா அந்த மாதிரி பேசாதம்மா. போமா வெளியே. மேடம் தெரிஞ்ச சத்தம் போடுவாங்க. போமா வெளியே. வெளில போமான்றல. போமா. கேளுங்க, நாங்களும் இவங்க கூட தான் வந்தோம். மாமா, கண்மணி. வா, என்னன்னு பாப்போம். எல்லாரும் இறங்க சொல்லுங்க. இங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, எல்லாம் இறங்குங்கப்பா. எல்லாம் பாத்து இறங்குங்க. வாங்க வாங்க வாங்க, போங்கன்னு சொல்றல. அண்ணா, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. ஆச்சரியமா இருக்கு, நீங்க கூட வந்திருக்கீங்க. ஏன் நாங்க வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு எதுவும் இல்ல, ஒரு இதுக்காக கேட்டேன். இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி? இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்ததே நான் தான்.
ரொம்ப சந்தோஷம் கண்மணி. ரொம்ப சந்தோஷப்படாத ராசாத்தி. உன்னோட சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.